வணக்கம். படைத்தவருக்கும் படைப்புக்கும் உள்ள உறவு. இது எப்பவுமே ஒரு பெரிய கேள்வி இல்லையா? வாங்க, இன்னைக்கு இந்த தெய்வீக புதிரை கொஞ்சம் சுவாரஸ்யமா அழுக்க போறோம். நம்ம பயணத்தையே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு புனிதமான ஸ்லோகம் ஒரு பெரிய முரண்பாட்டை நம்ம முன்னாடி வைக்கிது. எல்லா உயிரினங்களும் எனக்குள்ளதான் இருக்கு, ஆனா நான் அவங்களுக்குள்ள இல்ல. இது எப்படிங்க சாத்தியம்? கேட்கவே குழப்பமா இருக்குல்ல? கவலைப்படாதீங்க. இந்த பகுப்பாய்வோட இறுதியில இந்த புதிர்க்கான விடை நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். இந்த உறவை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல உதாரணம் வேணும். சும்மா ஏதோ ஒரு உதாரணம் இல்ல, சரியான உதாரணம். ஒரு ரொட்டி தயாரிப்பாளருக்கும் ரொட்டிக்கும் உள்ள உறவு மாதிரி இல்ல அது. அது தப்பான ஒப்பீடு. இங்க சரியான ஒப்பீடு எது தெரியுமா? களிமண்ணுக்கும் பானைக்கும் உள்ள உறவு தான். ஆமா, இந்த ஒரு உதாரணம் தான் இந்த முழு புதிருக்கும் சாவி. சரி வாங்க, இந்த களிமண் பானை உதாரணத்தை வச்சு கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். இப்போ நாம களிமண்ணோட பார்வையிலிருந்து யோசிச்சு பார்க்கலாம். அப்படி பார்த்தா 3 உண்மைகள் நமக்கு தெரிய வரும். ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த 3மே ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் இந்த புதிரோட மையமே. அந்த 3 உண்மைகள் என்னென்னு பார்க்கலாமா? 1, எல்லா பானைகளும் என்கிட்ட தான் இருக்கு. 2, நான் பானைகளோட இல்ல. 3, பானைகள் என்கிட்ட இல்ல. என்னது? முதல்ல பானைகள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பானைகள் என்கிட்ட இல்லன்னு சொல்றது நேருக்கு நேர் மோதுற மாதிரி இருக்குல்ல? வாங்க, இத ஒவ்வொன்னா பிரிச்சு மேய்வோம். முதல் உண்மைய பாப்போம். இதுல படைப்பு எப்படி படைத்தவரை முழுசா சார்ந்திருக்குங்கிறத பத்தி பேச போறோம். யோசிச்சு பாருங்களேன். பானைன்னு ஒன்று இருக்கணும்னா அதுக்கு மூலப்பொருளான களிமண் கண்டிப்பா வேணும் இல்லையா? களிமண்ணே இல்லாம பானைக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது. அதே ராஜிக் தான் இங்கேயும். இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுக்கு காரணமே கடவுள் தான். அவரை முழுசா சார்ந்து தான் இது இயங்குது. கடவுள் இல்லைனா பிரபஞ்சமே கிடையாது. அதனால தான் எல்லா உயிர்களும் எனக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற அந்த முதல் கூற்று 100க்கு 100 உண்மை. ஓகே, இப்போ 2வது உண்மைக்கு வருவோம். இதுல படைத்தவர் எப்படி படைப்பிலிருந்து முற்றிலும் சுதந்திரமா இருக்காருன்னு பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. களிமண் இருக்கிறதுக்கு பானை தேவைப்படாது. நீங்க எல்லா பானைகளையும் உடைச்சு தூள் தூளாக்குனாலும் களிமண் அதோட பாட்டுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது இருப்புங்கிற தன்மை களிமண்ணுக்கு சொந்தமானது. பானைங்க அந்த இருப்பை கொஞ்ச காலத்துக்கு கடன் வாங்குது, அவ்வளவுதான். இதே மாதிரி தான் கடவுள் இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் தேவையே இல்லை. இருப்புங்கிறது கடவுளோட இயல்பு. இந்த பிரபஞ்சம் அந்த இருப்பை அவர்கிட்ட இருந்து கடன் வாங்குது. இப்போ நாம இந்த புதிரோட ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். அது என்னன்னா, படைப்புன்னு தனியா ஒரு விஷயம் உண்மையிலே இல்ல அப்படிங்கிற கருத்து. பானைன்னா என்னங்க? அது வெறும் ஒரு பேரும் ஒரு வடிவமும் தானே. அதோட உண்மையான பொருள் என்ன? களிமண் தான். களிமண் அப்படிங்கிற ஒரே உண்மையோட பார்வையிலேருந்து பார்த்தா பானைன்னு தனியா ஒரு பொருள் அங்க இல்ல. இதே மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிறது கோடிக்கணக்கான பேர்களும் வடிவங்களும் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அதோட உண்மையான அடிப்படை பொருள் கடவுள் தான். அதனால அந்த ஒரே உண்மையோட பார்வையில பார்த்தா பிரபஞ்சம்னு தனியா எதுவும் கிடையாது. இந்த நிலையை விளக்கறதுக்கு மாயைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. மாயைனா என்ன? பயந்துடாதீங்க. மாயைனா இல்லாத ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல. அது உண்மையில இல்ல, ஆனா நம்மால அனுபவிக்க முடியும். ஒரு கனவு மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம கனவுக்குள்ள வாழ்றோம், சிரிக்கிறோம், அழறோம், எல்லாத்தையும் உணர்றோம். ஆனா முழிச்சு பார்த்தா அது உண்மை அல்லன்னு புரியுது இல்லையா? இந்த பிரபஞ்சமும் அந்த மாதிரி தான். சரி, இவ்வளவு முரண்பாடா இருக்கே, இதுக்கு தீர்வு என்ன? எப்படி இத புரிஞ்சுக்கிறது? இதுக்கான தீர்வு 3 விதமான யதார்த்த நிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். முதல் நிலை உண்மை. இது எப்பவும் எல்லா காலத்திலையும் மாறாம இருக்கிறது, அதாவது கடவுள். 3வது நிலை பொய். இது சுத்தமா இல்லாதது, நம்மால அனுபவிக்கவே முடியாதது. உதாரணத்துக்கு முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற 2வது நிலை தான் மாயை. நம்ம பிரபஞ்சம் இந்த வகையில தான் வரும். அது இருக்கிற மாதிரி தெரியுது, நம்மால அனுபவிக்கவும் முடியுது, ஆனா அதுவே முழுமையான இறுதியான உண்மை கிடையாது. அதனால நம்ம சிந்திக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. இந்த பிரபஞ்சம்ங்கிறது கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட பொருள் கிடையாது. அது கடவுளோட ஒரு தற்காலிக வெளிப்பாடு. களிமண் எப்படி பானையா தோற்றமளிக்குதோ அதே மாதிரி கடவுள் பிரபஞ்சமா தோற்றமளிக்கிறார், அவ்வளவுதான். கடவுளுக்கும் இந்த வெளிப்பாட்டுக்கும் உள்ள உறவுல 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. அவர் பற்றற்றவர், பாதிக்கப்படாதவர், அப்புறம் மாறாதவர். இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. விண்வெளி இருக்குல்ல, அதுல காத்து இருக்கு. ஆனா விண்வெளி காத்த சார்ந்து இல்ல. காத்துல மாசு இருந்தா விண்வெளி பாதிக்கப்படாது. காத்து அசைஞ்சாலும் விண்வெளி அசையாது. கடவுளும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள உறவும் இதே மாதிரிதான். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த தத்துவமெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏன் இவ்வளவு முக்கியம்? இந்த மேற்கோள் அதுக்கு ஒரு அற்புதமான பதில் சொல்லுது. நீங்க பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்போது காணல் நீரை பாக்குறீங்க. ஆனா அது தண்ணி இல்ல, வெறும் தோற்றப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா
தாகமா இருந்தாலும் அதை நோக்கி ஓடுவீங்களா? மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த உலகம் உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் தெரியும். ஆனா நீங்க எதை நோக்கி ஓடுறீங்க, உங்க தேடல் என்னங்கிறது முற்றிலும் மாறிடும். அப்போ இதிலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான நிரந்தரமான அமைதி, பாதுகாப்பு, சந்தோஷம் இதையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த மாய உலகத்துல தேடுனா கிடைக்காது. இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற அந்த மாறாத உண்மையை புரிஞ்சுக்கிறதுல மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இந்த பகுப்பாய்வை ஒரு ஆழமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த பிரபஞ்சமே ஒரு தனி பொருள் இல்ல, அது ஒரு வெளிப்பாடுதான்னு நாம பார்த்தோம். அப்போ அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா இருக்கிற நீங்க எதோட வெளிப்பாடு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.